ஒரு சின்ன பொண்ண பலவந்தமா கற்பழிச்சு கொன்னு புத்திசாலித்தனமா அந்த குற்றத்தை தன்னோட பேர்ல சுமத்தின அவங்களோட 3 பேரோட உயிரையும் தான் அன்னைக்கு அவர் என்கிட்ட பிரதிபலனை கேட்டாரு. கண் பார்வை கிடைக்குங்கிறதுக்காக மட்டும் நான் அதுக்கு ஒத்துக்கல. அந்த அப்பாவி சிவராம அவர் இல்லாம கஷ்டப்படுற அவரோட குடும்பம், அதுக்காக தான் ஒத்துக்கிட்டேன். கண்ணியமான போலீஸ் ஆபீசர் ஈஸ்வரகுமாருக்கு மகனா பிறந்த ராஜீவ்குமார் இந்த கொலையெல்லாம் செய்யறதுக்கு இது மட்டும் காரணம் இல்ல. அன்னைக்கு ராத்திரி யாருக்குமே தெரியாம இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. கொலை செய்யப்பட்ட கிருஷ்ணகுமாரும் ஜட்ஜ் ராகவனும் இப்ப நீ தேடிக்கிட்டு இருக்கிற ஆர்கேவும் சேர்ந்து ஒரு சின்ன பொண்ணை பலாத்காரம் பண்றதை பார்க்க பொறுக்க முடியாம சிவராமன் ஈஸ்வரகுமார்னு ஒரு போலீஸ் ஆபீசருக்கு போன் பண்ணான். அவர் அந்த கேஸ ஃபைல் பண்றதை பார்த்த இவங்க ஈஸ்வரகுமார, அதாவது உங்க அப்பாவை கொலை பண்ணி அந்த கொலைய போலீஸ் ரெக்கார்ட்ஸ்லயும் பத்திரிகைகள்லயும் சாதாரண ஆக்சிடென்ட்னு நிரூபிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்கள காட்டி கொடுத்த சிவராமனையே அந்த கேஸ்ல குற்றவாளியாக்கி தப்பிச்சு போன அந்த 3 அரக்கன்களோட கதை. இதெல்லாம் சிவராமன் அவரோட பொண்டாட்டிகிட்ட மட்டும் இல்ல, உங்ககிட்டயும் சொல்லியிருக்காரு. இதான உண்மை? உண்மைதான் சார், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். என் அப்பாவோட கொலைக்கு காரணமான 2 பேரை நான் கொன்னுட்டேன். 3வது ஆர்கே, அவன் தான் முக்கியமான குற்றவாளி. அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். தயவுசெய்து தடுக்காதீங்க சார். ராஜீவ், ராஜீவ் வேண்டாம், சொல்றது கேளு. ராஜீவ், Welcome, Mr. Ravanan, a man with extraordinary power. I know, எந்த ஒரு கொம்பம் வீட்லயும் அனுமதி வாங்காம நுழையக்கூடிய தைரியம் உள்ள போலீஸ் ஆபீசர் ராவணன் IPS பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் எங்க போய் ஒளிஞ்சாலும் என்ன தேடி நீ வருவேன்னு தஞ்சாவூர் போயிருந்தப்போ சாஸ்திரிகள் சொன்னாரு. நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். அதான் இந்த ஆர்கேவோட 6th சென்ஸ். ஏ ராவணா, உன் 10 தலைக்கு இருக்கிற பலத்தை விட என் கைகளுக்கு இருக்கிற பலத்தை பத்தி உனக்கு தெரியாது. அதனால வந்த வழியே மரியாதையா போயிடு. அதான் உனக்கு நல்லது. தெரிஞ்சே மரண வலையில மாட்டிக்காத. தெரியும், நல்லாவே தெரியும். ஒரு காலத்துல டிபார்ட்மெண்ட்ல DGPயே ஆட்டி படைச்ச DSP. இந்திய சட்டப்படி ஆதாரம் இல்லாத குற்றத்துக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க மிஸ்டர் ராவணன்? ஆதாரம் இருக்கா இருக்கே, with solid proof. ராஜீவ் எங்க? நான் சார். எப்பவுமே அதர்மத்தை அழிக்க கடவுள் தான் அவதாரம் எடுக்கிறது வழக்கம். ஆனா அவர் வர வரைக்கும் உங்களால வெயிட் பண்ண முடியாததுனால அந்த அவதாரத்தை நானே எடுக்கிறேன்.
நான் சாதாரணமா முடிவு பண்ண மாட்டேன். முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இனிமே இருக்க போற நாள்ல நீ நல்லவனா வாழ இது உனக்கு ஒரு பாடமா இருக்கட்டும்டா. நீ செய்யற எல்லாத்தையும் மேல இருந்து ஒருத்த பாத்துக்கிட்டு இருக்கான். அவனை யாராலையும் ஏமாத்த முடியாது. சார் இவனை நம்ம இடத்துக்கு தானே கூட்டு போனோம், அதானே கரெக்ட்? சார் கரெக்டா வந்துருப்பேன். கொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுல விட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சீக்கிரமா வந்தா சண்டை கிண்டெல்லாம் போடணும்ல, நம்ம பாடிக்கு அதெல்லாம் ஒத்து வராது. அதனாலதான் சார் ஒரு நிமிஷம், உங்க ராவணன் ரூபத்தை பத்தி, அதான் உங்க விஸ்வரூபத்தை பத்தி எல்லாரும் பேசிக்கிறாங்களே, அதை நான் பார்க்கலாமா? வேண்டாம் சுந்தரம், அது கொஞ்சம் ரிஸ்க். அட என்ன சார் இந்த சுந்தரத்துக்கு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது அதை சொல்லு. என்ன மாதிரி ஒரு காக்கி சட்டை போட்ட ஒரு சாதாரண போலீஸ் அதிகாரி மாதிரி தோணுது. இப்ப எப்படி இது? சூப்பரா இருக்கு. ஸ்ரீலங்காக்கு டைரக்டா போயிட்டு வந்த மாதிரி. இதுதான் கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுத்துட்டா பார்க்க வேண்டியதை நேரத்தோட பாத்துடலாம். நான் சொல்றது சரிதானே சுந்தரம்? ராமர் சாட்சியா நான் அதை ஒத்துக்கிறேன் சார். அது